எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வரவேற்கிறோம் என்று சொல்லுங்க. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. வாரும் தூய ஆவியானவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுங்க சத்தம் உயர்த்தி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்கள் ஆராதனையில் இறங்கி வருவதாக உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் கர்த்தர் கொண்டு வார். ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்களுக்கு எதுவும் திறம்பட செய்ய முடியாது, ஆனால் நீர் எங்களுக்கு உதவி செய்து சகலத்தையும் அதிரதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தெய்வம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து முடி தருவீராக. உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு பகல் இந்த மாலை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நாளட்டும். உலகம் முழுவதும் உம்முடைய பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்களும் சில பேராய் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் தரிசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை முழுக்க முழுக்க உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபித்து ஆரம்பிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. சொல்லு. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க சொல்லுங்க. வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் ஆமென் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க சொல்லுங்க. ஆமென் வாழ்க உம் நாமம். கரங்கள் கட்டி சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க ஆமென் உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். கைத்தட்டி சொல்லுங்க. ஆமென். செவிகளையே திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் வீரம் ஆமென் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் வீரம் ஆமென் பூரண. ஓ ஐயா வாழி உம்மை வாழ்த்துகிறோம். பாலகனாய் பிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். வாழ்க வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் சொல்லி
சொல்லுங்க ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் எளிமையான எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே சொல்லுங்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணியாக உலகையை தட்டி எங்கள் ஒளி நல்ல கை தட்டி சந்தோஷமா கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை முன்சூட கொண்டாடுவோமே ஐயா வாழ் இயேசுவே பாலகன் இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா வாழ்க ஆமென் உம் நாமம் சொல்லுங்க ஐயா வாழ்க ஆமென் சத்தமா உம் நாமம் வாழ்க ஐயா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி ஆராதிக்கலாமே கேடுகிற அனைவருமே சொல்லுங்க ஆமென் கேடுகிற அனைவருமே கைகூறட்டும் என்று பாடுகிற யாரையோ பரிசுத்த அல்லேலூயா என்று பாடுகிற யாருமே ஆமென் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க ஐயா வாழ்க ராஜா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஐயா வாழ்க வாழ்க ஆமென் உம் நாமம் சொல்லுங்க ஐயா எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள் இந்த நாள் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய மகிமை உணர்ந்து ஐயா வாழ்க உயர்த்துகிறோம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் குறை நீக்கும் வல்லவரே குறை நீக்கும் வல்லவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆமென் குறை நீக்கும் வல்லவரே ஸ்தோத்திரம் ஆமென் பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கைமாறி நாயகனே ஆமென் பாவக்கரை போக்கும் கர்த்தா நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஐயா வாழ்க நல்ல கையை தட்டி உற்சாகமா நல்ல சிரிச்சுக்கிட்டே இயேசுவே ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா நீர் வாழ்க உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமென் ஐயா வாழ்க வாழ்க நல்ல கையை தட்டி ஆண்டவர் ஆராதிக்க பார்க்கலாம் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் உன்னதத்தில் தேவனுக்கு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை ஓராபா சங்கரமான ஹதுலே ஆமென் தேவன் ஆமென் மகிமை உண்டாவோ இந்த பூமியிலே சமாதானமே புரியமும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லி ஆண்டவரை மகிமை இந்த காலை நேர்மாலை நேரத்தினுடைய மகிமை எங்கள் நடந்து வெளிப்படட்டும் ஆண்டவரை உச்சகமா ரெண்டு கரங்களை தட்டி ஐயா வாய்கோ உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் ஆவியானவரை காணோம் நம்ம ஒவ்வொருவரை மூடட்டுமே ஐயா வாய்கோ சொல்லுங்க ரெண்டு கரங்கள் தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா உங்களுடைய நாம உயரட்டும் ஆண்டவரே உங்களுடைய நாம வாழ்க ராஜா உங்களுடைய நாம வாழ்க ராஜா நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா நல்ல கையை அசை சொல்லுங்க ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா
இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். தெரிந்ததான பழமையான பாடல். இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ. மானிடனாய் பிறந்தார்.
ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவாய் நமக்காக மானிடனாய் பிறந்தவர். ஆமென். அடுத்ததாக பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆரிராரோ. இந்த பாடலை பாடும்போது யாரும் ஆரிராரோன்னு தூங்கிறாதீங்க. உற்சாகமாய் சந்தோஷத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாதி தூங்கு தூங்கு பாலாதி. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வவல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வவல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ. தூங்கு தூங்கு பாலாதி தூங்கு தூங்கு பாலாதி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனா. பங்கமுத்து பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுத்து பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாதி தூங்கு பாலாதி. உன்னமவர் சொன்னபடி முடிப்பதுதான் உன்னமவர் சொன்னபடி முடிப்பதுதான். இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாதி தூங்கு தூங்கு பாலாதி. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிறந்தா பிறந்தா வானவர் துதி மானிட புகழ் பாடிட பிறந்தா வானவர். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் ஆதே தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் ஆதே தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தவித்தார் ஆஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் ஆஜோதியாய் வளர்ந்தார் ஆஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலகம் பாவ உலக மானிடனே பாவ உலக மானிடனே அடைந்தவரே மனக்காரி உலகில் நீக்கிடுமை ஆஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரி
உற்சாகமாய் பாடி ஆண்டவரே நாமத்தை உயர்த்தலாம். ஆமென். ஜோதியாய் திகழ்ந்தார், ஜோதியாய் திகழ்ந்தார், பிறந்தார், பிறந்தார், புகழ் பாடிட பிறந்தார். சொல்லுங்க. ஆமென். புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்பொருத்தம் பெருத்தன்மை உள்ளவரே. சொல்லுங்க. பொறுமை தாழ்மை அன்பொருத்தம் பெருத்தன்மை உள்ளவரே. மரணம் வரை தன்னை தாழ்த்தினதாம் மேலான நாமம் பெற்றார். சொல்லுங்க. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதாம் மேலான நாமம் பெற்றார். மேலான
இன்னொரு பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், இயேசு ராஜா பிறந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், சேர்ந்து உற்சாகமா கரங்கள் தட்டி நாம் பாட போகிறோம். இந்த பாடலை நாம் பாடும்போது ஆவியானுடைய மகிமையை நாம் உணர்ந்து சேர்ந்து பாடலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், இயேசு ராஜா நமக்காக பிறந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி உற்சாகமாய் மகிழ்ச்சியோட ஆண்டவரை ஆராதிக்க போவோம், கூப்பிடுவோம் சத்தமா. நிச்சயமாய் மனதுருக்கம் உள்ள தெய்வம் இந்த மாலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து பாடலாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கொண்டாடுவோம். கைதட்டி நாம் நல்ல கைதட்டி சொல்லுங்க, இயேசு ராஜா. இந்த கரைகளை ஆண்டவர் துதிக்க சத்தமா கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுனி ரவி கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க, கூப்பிடுனி ரவி கொடுப்பாமே, குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோம். சொல்லுங்க, உள்ளத்தில் வந்துடுவோம். நல்ல கைதட்டி உண்மையாக தேடுவோம். நாமே உள்ளத்தில் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோமே, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், கைதட்டி நம்ம கையை தட்டி ஆவி சொல்லுங்க, நமக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்தவரை உற்சாகமா கைதட்டி பாடலாமே. உடையவரே மன்னிப்பது வல்லவர். சொல்லுங்க, மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர். உன்னினைவா நல்ல கைதட்டி ஓடிவாய உற்சாகமா கையை தட்டி உன்னினைவா நல்ல கைதட்டி துதிங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. முழங்கால் போடுவோமா, நேர் முழங்கால் ஆண்டவர் ஆராதிக்க போகிறார். நல்ல சத்தம் உயர்த்தி நல்ல கையை தட்டி நாங்கள் நேர் முழங்கால் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, ராஜா வந்திருக்கிறார். நல்ல உற்சாகமா கை தட்டி சொல்லுங்க, நல்ல கை தட்டி உங்க சத்தம் வரட்டும். உற்சாகமா வந்திருக்கிறாமே, எல்லோரும் கை தட்டி நாம் பாடுவாமே. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். புத்தகமா கரங்க தட்டி ஆண்டு ஆரம்பிக்கலாம். என்னெல்லாம் சத்தம் உயர்த்தி துதிங்க துதிங்க, ரெண்டு கரங்களை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். சத்தமா துதிங்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். நாமே கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நோய்கள் எல்லாம் நீக்கிடுவாரே, நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். சுகம் இந்த நேரத்தில் இந்த பாடலை சேர்ந்து பாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவாராக. உங்கள் வியாதிகள் மாறி போவதாக, உங்கள் பிரச்சனைகள் மாறி போவதாக. விசுவாசத்தோடு எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆமா, உற்சாகமா எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க.
ரெண்டு கரங்களை கட்டி கொண்டாடுவோ உற்சாகமா கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இன்னி கொண்டாடு சொல்லுங்க கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் பாவமெல்லாம் போக்கிடுவான் பயங்கரியா விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் நான் சத்தம் உயர்த்தி ஆண்டவர் துதிங்க சத்தம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி சொல்லுங்க அதிசயம் செய்ய கையை தட்டி அதிசயம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இன்று கொண்டாடுவோம் கையை தட்டி சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆராதிப்பாமே கவலைகள் மறந்து ஆராதி சொல்லுங்க ஆராதிப்பாமே கவலைகள் மறந்து இயேசு ராஜா பிறந்திருக்கிறாரே பிறந்திருக்கிறாமே எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி புத்தகமா கையை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம் ரெண்டு கரங்களை தட்டி சத்தம் உயர்த்தோம் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம் ஆமா கண்ணீரல்லா துடைத்திடுவா கரம் பிடித்து சத்தமா சொல்லுங்க உங்க கண்ணீர் துடைக்கப்படுவதாக உங்க எண்ணம் இயேசுவின் நாமத்தில் சிந்திக்கப்படுவதாக உங்க விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக அப்படி அறிக்கை பண்ணுங்க சத்த முயற்சி அவரை ஆராதிங்க பார்க்கலாம் ஆமென் கொண்டாடுவோம் துதிக்க பார்க்கலாம் ஒருவர் கூட மௌனமாக இருக்கக்கூடாது சத்தம் உயரட்டும் சத்தம் உயரட்டும் ஆமா துதிங்க சத்தம் உயர்த்தி இது சத்தம் உயர்த்தி கொண்டாடுவோம் கொண்டாடி அவரை துதிக்கலாமா சத்தம் உயர்த்தி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லு எத்தனை பேர் கத்தை ஆராதிக்க போறீங்க சத்தம் உயர்த்தி நோய்கள் எல்லாம் நீங்கி போவதாக வியாதிகள் மறைந்து போவதாக இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வியாதியோடு இருப்பீர்களானால் கிறிஸ்துவின் சுகம் அவருடைய தள்ளுமுகளால் உண்டாகிற சுகம் உங்களுக்கு உண்டாவதாக நல்ல விசுவாசத்தோட கரங்கள் கட்டவர் துதிக்க பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் நல்ல கை தட்டிக்க பார்க்கலாம் உற்சாகமா கை தட்டி கொண்டாடுவோம் துதிக்க பார்க்கல சத்தம் உயர்த்தி அவரை துதிங்க வைக்கப்படாதீங்க அம்மா சப்தரா பௌரா பாலா அங்கே பாசு ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம் அங்கே பாசு ஆண்டவரை துதிங்க இந்த ராத்திரி ஒரு தேவ மகிமை நம்ம இறங்கி வருகிறது சொல்லுங்க சத்தமா கத்தரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் இன்னும் சத்தம் உயரட்டும் சத்தம் உயர்த்தி ஆண்டவரே ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே ஆராதிக்கிறோம் ஜீவிக்கிற தெய்வமே ஆராதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே ஆராதிக்கிறோம் மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு கரங்கள் தட்டி உற்சாகம் ஆண்டவர் ஆராதிக்க பார்க்கலாம் உற்சாகமா ரெண்டு கரங்களை தட்டி அவரை ஆராதிங்க ஆமா வெட்கப்படாதீங்க நல்ல கை தட்டி உற்சாகமா ஆண்டவரே இந்த ராத்திரியுடைய கரம் எங்கள் நடுவில் இறங்கி வருவதற்கு நன்றி சொல்லுகிறேன் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தெய்வமே அசாதாரணமான தெய்வம் இந்த ராத்திரி அற்புதங்களை செய்கிறார் நல்ல கை தட்டி அவரை துதிங்க ஆமா சத்தம் உயர நல்ல பிள்ளைகளும் இல்ல பெரியவங்கள் கண்ண மூடி சத்தத்தை உயர்த்தி துதிங்க ஆமா இந்த நாள் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாள் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணைகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் இது உங்களுக்கு அடையாளம் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது கரங்களை தட்டி அவரை துதிக்கலாம் சத்தம் உயரட்டும்
சத்தம் உயரட்டும். சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளில் அது உங்களுக்கு மாற போகிறது. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தர விரும்புகிறார். அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மாறுகிறது, உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வரும். நான் அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டி துதிங்க. நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். எஸ், உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தின் ராத்திரி. கிறிஸ்து பிறந்தது அற்புதம். அதே அற்புதம் விசுவாசிக்கிற உங்களுக்கு நடக்கும். விசுவாசிக்கிற உங்களுக்கு நடக்கும். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆவில் நிரம்பி சொல்லுகிறேன், உங்களுக்கு அது நடக்கும். 2 கரங்களை தட்டி பற்றி கொள்ளுங்க போகலாம். ரிசீவ் தி அனாயிண்டிங். அந்த பிறப்பின் வல்லமை, அந்த உயிர் தெழுந்த வல்லமை, அந்த கிறிஸ்துவின் வல்லமை இந்த பகல், இந்த ராத்திரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுகிறது. கரங்கள் தட்டி அவரை துதிக்கலாம். கரங்கள் தட்டி அவரை துதிக்க பார்க்கலாம். ஒரு சில நிமிடங்கள் அப்படி ஆண்டவரை துதிங்க. ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்க வைக்கப்பட வேண்டாம், வைக்கப்பட வேண்டாம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். சத்தமுயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அவரை துதிக்கிற வைக்கப்பட வேண்டாம். அவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவருடைய பிரசன்னம் மேல மூடிக்கொண்டே இருக்கும். அந்த மகிமை மகிமை மகிமை, அந்த தேவ மகிமை நம்ம மேல வெளிப்படுகிறது. அந்த தேவ மகிமை நம்ம மேல வெளிப்படட்டும். அந்த தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். நம்ம உட்கார்ந்திருக்கிறது எளிமையுண்டு, உட்கார்ந்திருக்கிறது எல்லாம் எளிமையுண்டு. உம்மை ஆராதிப்பேப்பா. என்னை தேடி வந்தவரே, என்னை தேடி வந்த அழகே, உம்மை நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாட விரும்புகிறேன்? 2 கரங்களும் உயர்த்தி, 2 நல்ல கையை உயர்த்துங்கப்பா. வெள்ள நல்ல கையை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி துதிங்க. அப்படி சத்தம் உயரட்டும். 2 கரங்களை உயர்த்தி ஷாம்பாலா பாக்கரா. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையின் பாதையில் அழுதேன். ஆனா கர்த்தரை தூக்கி எடுத்தார். உம்மை ஆராதிப்பேன் அழகே, எனக்காய் பிறந்தவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. மன்னிக்க வந்த உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம், காசு பணம் இல்லாம,
கரங்களில் 1 ரூபாய் கூட கையில் இல்லாமல் 10 ரூபாய் எடுப்பதற்கு இல்லாமல் 10 ரூபாய் இல்லாமல் உடம்பு போயிடுதாமே, மறுக்கப்பட்டு கிடந்தாமே, தேடிவத தேடத்தை மறந்து விடாலே. இந்த கிறிஸ்துவ நாளிலாயிலும் இயேசுவான்னு கூப்பிட முடியுமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே, உம்மை ஆராதிப்பேன். கையை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி பாட உம்மை புகழ ஒரு நாவும் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் ஒரு விசை கூட உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஆராதிக்கிறது அந்த அழகான குழந்தை பாலகனை, அந்த பாலகன் இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. சில பேர் சொல்லாமல் காசு தொழில் இல்லாமல், முகவரி இல்லாமல், அட்ரஸே இல்லாம நம்மளுக்கு அட்ரஸே இல்லாத நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார். ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி கண்டுபிடிக்கலே. ஆயிரங்கள் பார்த்தால் கோடிசனம் இருந்தால் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நாங்கள் மறந்த போதும் நீங்கள் கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க துக்க மறக்கலையே. உண்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க உண்மை ஆண்டோட பிரசன்னங்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டோட பிரசன்னங்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரர்களே, ஆண்டோட பிரசன்னங்களை மூடுங்க. ஆண்டவர்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. ரெண்டு கரங்கள் தட்டி உற்சாகமா ஆண்டவர் ஆராதிங்க. பாருங்களா, உற்சாகமா நல்ல சத்தமா நல்ல கை தட்டி ஆண்டவர் ஆராதிங்க. உண்மையா உண்மை ஆராதிக்கிறதுக்கு நாவு பத்தல, பாலகனை தொழுது கொள்ள நாவு பத்தல என்று சொல்ல நல்ல கையை தட்டி ஆண்டவர் ஆராதிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அமையப்படட்டும். இந்த நாளில் தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக நாம் போக போகிறோம். ஆண்டவர் எல்லா புரோகிராம்களும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். உற்சாகமா கை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். வரவேற்ப உற்சாகமா நல்லா கை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்ப நேரடியாகவே பிள்ளைகள் நிகழ்ச்சிக்காக போக போகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரைக்கும் ஆசீர்வாதம் தருவாராக. இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போக வேணாம். இந்த நிகழ்ச்சி எல்லாவற்றும் அவருடைய கிருபை இருக்கும். கடைசியிலே பிள்ளைகளுக்குரிய பரிசுகள் கொடுக்கிற நிகழ்வு இருக்கும். இந்த காரியம் எல்லாவற்றையும் நம்ம சந்தோஷமா செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தொடர்ந்துள்ள பகுதிகளை வருஷமா நடத்துவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம கடந்த ஒரு வருட கல்வி ஆண்டுக்காக நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஒருமித்து வேதத்தை கற்றுக்கொள்ளவும் அதற்கான காரியங்களை ஆண்டவர் பிள்ளைகளை வழி நடத்தினார். அதற்கான ஆசிரியர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் சண்டே ஸ்கூல் மாணவர்களின் தலைவராக இருக்கிற சிஸ்டர் ராணி ஜோஸ்லின் அவங்க வெல்கம் ஸ்பீச் கொடுப்பாங்க.
அடுத்ததா அகல்யா அஞ்சனா குரூப் சாங். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த சிறுவர் ஞாயிறு பள்ளி 2018ஆம் ஆண்டு விழாவுக்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். முதலாவது இந்த நன்னாளை காணும்படியாக நம்முடைய வாழ்நாளிலே இந்த நாளை கூட்டி சேர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த விழா நடக்கும்படியாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய போதர் குடும்பத்திற்கு அவர்களையும் வாழ்த்தி இந்த நேரத்திலே வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இங்கு குழுமி இருக்கும் நம்முடைய சபை விசுவாசிகள் மற்றும் வெளியிருந்து வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சிறுவர் ஞாயிறு பள்ளி சிறுவர் ஞாயிறு பள்ளி ஆண்டு விழாவில் இந்த நாளில் இங்கே இருக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று இன்னும் இந்த ஒளிக்காக வருகை தந்திருக்கும் இந்த சகோதரர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன். இப்பொழுது குரூப் சாங் அகல்யா அண்ட் அஞ்சனா. அடுத்தது நம்ம முன்னால குட்டி பிள்ளைங்க டான்ஸ் ஆட வர்றாங்க. ப்ரீ பிகினர் அண்ட் பிகினர் சில்ட்ரன். சின்ன ஊரு தான். ஷல்லலல்லா 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 நன்னனன்னா 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 நன்னனன்னா. சின்ன ஊருதான் அது
கவலையே இல்ல. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. செய்தி சொல்ல யாரும் இல்ல, தேவதூதன் தான். வழிகாட்ட யாரும் இல்ல, நட்சத்திரம் தான். செய்தி சொல்ல யாரும் இல்ல, தேவதூதன் தான். வழிகாட்ட யாரும் இல்ல, நட்சத்திரம் தான். துதிபாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில, மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. துதிபாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில, மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. ஏழ்மையிலே தாழ்மையிலே கந்தை துணியிலே, கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. ஷல்லலல்லா, 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 ஷல்லலல்லா. ஏழ்மையிலே தாழ்மையிலே கந்தை துணியிலே, கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், அவர் வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. ஷல்லலல்லா, 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 ஷல்லலல்லா. நன்னனன்னா, 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 நன்னனன்னா. நம்ம முன்னால பாட்டு பாட வராங்க டிஃபானி டானியா. அம்ப்ரோஸே ஒரு டீ போட்டு கொண்டு வா. கீழே போட்ட நீங்க தானே கீழே போட சொன்னீங்க. நான் சொன்னேன் கையில கொண்டு எடுத்துட்டு வந்து, கையில கொண்டு எடுத்துட்டு வான்னு நான் சொன்னேன். சரிங்கய்யா. சரி அதை விடு. நான் வந்து ஆப்பிரிக்கால இருந்து 4 பொம்மை வாங்கி வச்சிருக்கேன். அத ஒரு பொம்மையும் தொட்டுறாத. சரி அது கண்டிப்பா மூக்கோத்தையும் தொட்டுறாத. நான் வந்து சிங்கப்பூருக்கு போறேன், என் கோட்டு சூட்டெல்லாம் அயன் பண்ணி எடுத்து. ஐயா சிங்கப்பூருக்கு இப்படி ஐயா போவேன். குத்திராத ஐயா. கோட்டு சூட் எடுத்து என்னையா கோட்டு சூட்டுன்னு சொல்றாரு. சரி நம்மளும் எடுத்துட்டு வருவோம். சரியா விட்டுறியா? நீ உன முகத்தை காட்டுட, திரும்பி நிக்காத. அந்த பங்கத்தை தான் அடிக்கணும். சனா கேமரா பார்த்து நில்லு இப்போ. கேமரா பார்த்து திரும்பி நில்லு. திருப்பியே சொல்லி அந்த 4 பொம்மையும் ஒத்தையும் தொட்டுறாத. சரிங்க நீங்க போங்கய்யா. எதையோ தொட சொன்ன மாதிரி இருந்து, அதுவும் 4 பொம்மை அமெரிக்கா ஐலாண்டு வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்து. சரி நம்ம தொட்டு பாப்போம். என்னய்யா எந்த அசைவும் இல்ல. சரி மூக்க மட்டும் குறிப்பா தொடணும்னு சொன்ன மாதிரி இருந்து தொட்டுதான் பாப்போம். என்னையா இவன் தூக்குறான், இன்னைக்கு தூக்கண்டான். இவன் துணி துவைக்கிறான், இன்னைக்கு துணி தேய்க்கவே தேவையில்லை. துடைக்கிறான், அதனால துடைக்கண்டான். மொட்டை அடிக்க தேவையே இல்லை. சீரியல் அடிச்சு உடைச்சிடாத. எந்த வேலையும் இல்லை, நம்ம படிச்சு நல்லா தூங்குவோம். இங்கெல்லாம் தொடங்க, அழுக்கு அடக்கு, இங்கே தான் அடக்கு. என்ன விஷயம்? ஒழுங்கா தொடங்க.
ஐயா காப்பாத்துங்க இந்த பொம்மை பாத்துங்க போட்டு தூக்கி போடு அப்படா ஐயோ காப்பாத்துங்க பொம்மைங்க கைய கட்டுறது ஐயா காப்பாத்துங்க 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 நான் உன்கிட்ட சொன்னேன் எதுக்கு அந்த 4 பொம்மையை தொட்ட? ஐயா தெரியாம தொட்டுட்டேன் ஐயா. அதெல்லாம் கிடையாது, வேலையை விட்டு போனா ஐயா ஒரே ஒரு தடவை பண்ணுங்க ஐயா. அதெல்லாம் கிடையாது, வேலையை விட்டு போனா ஐயா ஐயா இந்த கட்டை இன்னும் யாரால ஆக்க முடியும்? எஜமான் வேற நம்ம வேலையை விட்டு துரத்திட்டாரு. சொல்லு. கிரீம் 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 ஐஸ்கிரீம் கிரீம் 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 ஐஸ்கிரீம் கிரீம் கிரீம் என்ன ஐஸ்கிரீம் சொல்லிருக்காரு, ஐஸ்கிரீம் தருவாரோ? சரி கேட்டுதான் பாப்போம். ஐயா ஐஸ்கிரீம் தெரியுங்களா? என்ன குழந்தாய் உனக்கு வேண்டும்? ஐயா இந்த கட்டை மட்டும் ஊற்றுவீங்க ஐயா. அது என்னால் மட்டும்தான் முடியும். ஆமாய்யா. என்னையா கட்ட ஊர்ல? அது இப்படிதான், நாளைக்கு நீ வா, அப்பதான் சரியா. முதல்ல எனக்கு கொஞ்சம் பணம் தா. பேண்ட் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் எடுங்கய்யா. இந்த சாமியார் என்ன ஏமாத்திட்டாரே, நம்ம திரும்பவும் எஜமான்ட்ட போய் வேலையை கேட்போம், தாராரான்னு பார்ப்போம். என்ன இந்த அம்ப்ரோஸை காணோம்? அம்ப்ரோஸ் இருந்தா ஒரு டீயாவது போட்டு தருவானே. சரி அம்ப்ரோஸை தாடி போவோம். ஐயா ஒரு சாமியார் என்ன ஏமாத்தி எல்லா ரூபாவும் வாங்கிட்டான். 5000 ரூபா வேஸ்டா போயிட்டையா. என்னால ஒத்தை தான் முடியும், ஏன்னா நான் தான் எஜமானாகிய என்னால தான் முடியும். எஜமானாகிய என்னாலும் ஒத்தை தான் முடியும். ஆமாய்யா இந்த கட்டை மட்டும் அவுட்டு விடுங்கய்யா. சரி நீ பத்துமையா போலாம். இந்த ஸ்கிட்டோட கருத்து என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால தோட்டத்திலிருந்து வெளியாக்கப்பட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எஜமான இடத்துல வந்தா மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைக்குமே தவிர, எஜமான விட்டு வேற எங்க போனாலும் அவங்க ஏமாத்த தான் செய்வாங்க. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இந்த ஸ்கிட்டோட கருத்து. நம்ம பிரைமரி பாய்ஸ்க்கு ஒருக்கா கூட கை தட்டி உற்சாகமா அவங்கள உற்சாகப்படுத்தணும். இப்ப முக்கியமா பெண்களுடைய ஒரு ப்ரோக்ராம். எல்லா சகோதரிமார்கள், பெண்கள் குழுவில் உள்ள சகோதரிமார்கள் தான் முன்னால வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. எல்லாரும் ஓடி வாங்க. Hey
உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன். விளக்கை வைத்து தலையில் செலுத்தும் அல்லேலூயா. அடுத்த பிள்ளைகளோட ப்ரோக்ராம் உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். சூப்பரா அடுத்த பாடல் பாட வர்றாங்க எம்மிமா ஆகாஷ். உச்சமா கை தட்டுங்க. வெரி குட். உச்சமா கை தட்டுங்க. வெரி ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு மறைக்குதே. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு மறைக்குதே.
நம்மீர வந்தாச்சு. உலகில் வெளிச்சம் வந்தது வேண்டாம், புது கிருபை வந்தது வேண்டாம், வாழ்க்கை தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்தது வேண்டாம், புது கிருபை வந்தது வேண்டாம், வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசை மறைக்குதே. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசை மறைக்குதே. நம்மீர வந்தாச்சே. உலகில் வெளிச்சம் வந்தது வேண்டாம், புது கிருபை வந்தது வேண்டாம், சம வாழ்க்கை தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்தது வேண்டாம், புது கிருபை வந்தது வேண்டாம், வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. அன்பாலே உலகையாலே மீட்ப தந்தாரே, உன் கல்லென்றை தூக்கி போட்டு அன்பை காட்டினார். அன்பாலே உலகையாலே மீட்ப தந்தாரே, உன் கல்லென்றை தூக்கி போட்டு அன்பை காட்டினார். Next dance by Ramita.
by Joseph and Agash. Are hanging on a tree. See the little children dance around me. Tra la la, tra la la, tra la la, la la la, tra la la, tra la la, tra la la la. I'm a candy stick hanging on a tree. See the little children dance around me. Tra la la, tra la la, tra la la, la la la, tra la la, tra la la, tra la la. I'm a pretty angel hanging on a tree. See the little children dance around me. Tra la la, tra la la, la 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 la, tra la la, tra la la, tra la la la. I'm a bright light hanging on a tree. See the little children dance around me.
tra-la-la, 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 la-la-la, tra-la-la, tra-la-la, tra-la-la-la. Next song by Joseph. ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரம் இது, மண்ணின் மாந்தரிப்போ கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் ஊதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரம் இது, மண்ணின் மாந்தரிப்போ கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் ஊதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலம் தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலம் தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மாந்தர்கள் ஒரு கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் ஒரு கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜில்லான குளிர் காற்று, ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரம் இது, மண்ணின் மாந்தரிப்போ கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் ஊதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரம் இது, மண்ணின் மாந்தரிப்போ கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் ஊதித்தார். மானிடரின் பாவலோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பதிலாக தந்த அவர் அன்பிற்கு இணை இல்லையே. மானிடரின் பாவலோகம் நீக்கிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தன்னை பதிலாக கொண்ட அவர் அன்பிற்கு இணை இல்லையே. நாசரேத்திலோ ஒரு நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அதன் நன்மை அறிந்ததே. நாசரேத்திலோ ஒரு நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அதன் நன்மை அறிந்ததே. ஜில்லான குளிர் காற்று, ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரம் இது, மண்ணின் மாந்தரிப்போ கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் ஊதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரம் இது, மண்ணின் மாந்தரிப்போ கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் ஊதித்தார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கையை போய் தரையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு ப்ரோக்ராம், கடைசி ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ரெடி ஆகிறதுக்கு 5 மினிட் வேணும். அந்த 5 மினிட்டும் 5 வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிக்கிறீங்களா? கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பைபிள் நமக்கு சொல்லுகிறது, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்கிறது முழு உலகத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க, சத்தம் அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பிறப்புக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. எனவேதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளில் நாம பிள்ளைகளுடைய இந்த நிகழ்ச்சியை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார். கையை உயர்த்தி ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? 4 கருத்து உங்களுக்கு டக்குன்னு நான் சொல்லிடுறேன் 5 நிமிஷத்துல. பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் இவ்வாறு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, 1 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய வாயில், குழந்தைகளுடைய வாயில், பாலகர் வாயில் துதியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாயில் துதியை உண்டாக வேண்டும்.
நம்முடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து தேவனை உயர்த்துகிற துதி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாயில் சினிமா பாடல்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பிள்ளையின் வாயில் தேவனை துதிக்கிற துதி இருக்கிறதோ அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், அந்த தேசத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பைபிள் சொல்லுகிறது, பிள்ளையானவன் வளரட்டும், இயேசு கிறிஸ்து என்கிற பிள்ளை வளர்ந்தது போல நம்முடைய பிள்ளையுடைய வாயில் துதி உண்டாகட்டும். இரண்டாவது நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் நமது பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 5 அப்பமும் 2 மீனையும் ஒரு சிறு பிள்ளை கொடுத்தது போல நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் தங்கள் நேரத்தை கொடுக்கணும், தங்கள் பணத்தை கொடுக்கணும், தங்கள் வாழ்க்கையே ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா மாறணும்னா பெற்றோர்களா இருக்கிற நீங்கள் உங்க பிள்ளைகளை கொடுக்கிறவர்களா நீங்க உற்சாகப்படுத்தணும். அப்படி ஒரு அனுபவம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்குமானா இயேசு கிறிஸ்து விரும்புகிற, இயேசு கிறிஸ்துடைய பார்வையில் விலையேறப்பட்ட பிள்ளைகளாய் உங்க பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவதாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிள்ளையை போல் மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஒரு பிள்ளையை தூக்கி காமிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இவன மாதிரி மாறு, இவன மாதிரி மாறலனா நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் பிள்ளையின் உள்ளத்தில் நஞ்சு ஒட்டி இருக்காது, பிள்ளையுடைய உள்ளத்துக்குள்ளே களங்கம் இருக்காது. களங்கம் இல்லாத ஒரு வாழ்வுதான் பிள்ளையுடைய வாழ்வு. அதை போல இந்த பிள்ளைகளை போல நம்முடைய பிள்ளைகள் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாரானால் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உத்தம பிள்ளையே, உன்னை நான் எனக்கு பிள்ளையா ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சாட்சி சொல்லுவார். நான்காவது நான் சொல்லுகிறேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 10ஆம் வசனம் வசனங்களை வசித்து பார்த்தால் பைபிள் சொல்லுகிறது, பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்க பிள்ளைகள் தரிசனங்களை பார்க்கட்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் சொப்பனத்தை காண்பார்கள், பிள்ளைகள் தரிசனம் சொல்வார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய வாயில் தேவனை உயர்த்துகிற துதி இருக்கிறதா? பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்களா? சாட்சியுள்ள பிள்ளைகளா மாறுறாங்களா? சிறு பிராயத்திலே தேவனை தரிசிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. கையை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய இயேசு என்கிற குழந்தைக்கு மேல அந்த நட்சத்திரம் உதித்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இந்த நட்சத்திரம் வழிகாட்ட கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கையை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் நட்சத்திரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை மாறட்டும். சினிமா ஸ்டாருக்கு பின்னால போகிற பிள்ளைகள சுப்ரீம் ஸ்டார் இயேசுவுக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் போகட்டும். எத்தனை பெற்றோர்கள் விரும்புகிறீர்கள்? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்கிற பிள்ளைக்கு பின்னால், இயேசு என்கிற பிள்ளைக்கு மேலாய் நட்சத்திரம் கொண்டு வந்து நிறுத்தினது. தலைக்கு மேல பார்த்தா நட்சத்திரம் நின்றது. நம்முடைய பிள்ளையுடைய மேல், நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வுக்கு மேல் நட்சத்திரம், உண்மை நட்சத்திரம், சுப்ரீம் ஸ்டார். உலகத்தில் நிறைய சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், but there is no supreme star. The real supreme star is Jesus மட்டும்தான் உண்மையான சுப்ரீம் ஸ்டார். அந்த சுப்ரீம் ஸ்டாரை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஸ்டார்களாக, நட்சத்திரங்களாக உலகம் முழுவதும் ஜொலிக்க உங்களை வாழ்த்துகிறேன். 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுவின் பார்வையில் பிள்ளைகள் துதிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள், சாட்சி உள்ள பிள்ளைகள், தேவனை தரிசிக்கிற பிள்ளைகள். அப்படி நாமும் நம்முடைய பிள்ளைகள் மாற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த லாஸ்ட் ப்ரோகிராமுக்கு நான் போறோம். உற்சாகமாக கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். God bless you. சல சல சாரல் குளு குளு தென்றல்
படைத்தாரே, அவர் படைத்த பூமியிலே பிறந்தாரே பாலகனாய், அவர் படைத்த பூமியிலே பிறந்தாரே பாலகனாய். என்ன விந்தையோ இதை என்ன சொல்வதோ, என்ன விந்தையோ இதை என்ன சொல்வதோ. லா 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 சாரல் குளு குளு தென்றல், சலசல சாரல் குளு குளு தென்றல். பாடும் குருவி பாயும் அருவி அவர் அருளையே சொல்லி பாடி மகிழ்ந்திடுதே. பாடும் குருவி பாயும் அருவி அவர் அருளையே சொல்லி பாடி மகிழ்ந்திடுதே. குயில் பாடும் பாட்டுக்களும் புதுராக நீதங்களும், குயில் பாடும் பாட்டுக்களும் புதுராக நீதங்களும் என்னை இழுக்குதே, என்னை ஆடச் சொல்லுதே, என்னை இழுக்குதே, என்னை ஆடச் சொல்லுதே. நா 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 நா. சல சல சாரல் குளு குளு தென்றல், சல சல சாரல் குளு குளு தென்றல். மெல்ல வீசுது ஆஹா என் மேல் வீசுது, மெல்ல வீசுது ஆஹா என் மேல் வீசுது. ஆனந்தமே ஓ பேரின்பமே, ஆனந்தமே ஓ பேரின்பமே. தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
Blessing Assemblies of God நாகர்கோவில் சபை சார்ந்த பாஸ்டர்மா வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பரிசு நம்ம கொடுப்பாங்க. உச்சமல்ல கரங்கள் தட்டி முன்ன கூப்பிடுவோம். வெரி குட். My first pre-beginner teacher Mrs. Daya Anas அவங்க இல்ல அவங்களுடைய கிளாஸ்ல உள்ள அட்டெண்டன்ஸ் பிரைஸ் வாங்குறாங்க எலின் ஜோவிட்டா. அடுத்ததாக மார்க்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எலின் ஜோவிட்டா, செகண்ட் கேரன். அடுத்ததாக கிளாஸ் வைஸான பிரைஸ் யூனிஸ் கிரேஸ்லின், கேரன் கிரேஸ்லின், டிஃபானி டானியா, ரக்ஷிதா. கை தட்டுங்கள பிள்ளைங்களை, கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்ததாக பிகினர் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் ஜினி, அட்டெண்டன்ஸ் எஃப்ரிம் எஸ் ஜோயஷ், எஸ்ஏ ஆக்சல் ஷானா, செகண்ட் எஃப்ரிம் எஸ் ஜோயஷ். ஷானா. அடுத்தது கிளாஸ் வைஸான பிரைஸ் எஃப்ரிம் எஸ் ஜோயஷ், ஆக்சல் ஷானா. வரிசையா வாங்கம்மா. எஸ்ஏ அஸ்வின், சி ஆன்சன், ஆர் அஞ்சனா, பி ஜூபின், ஜாஷ்வா. அஸ்வின் கை தட்டுங்க. ஜூபின், ஜாஷ்வா. கை தட்டுங்க உற்சாகமாய், உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக பிரைமரி ஏ செக்ஷன் டீச்சர் மிஸ்ஸஸ் லதா ஸ்டீஃபன். பிள்ளைகள் அட்டெண்டன்ஸ்க்கான பரிசு எஸ்ஏ ஆக்சல் ஷானோ, மார்க் ஷியாலஞ்சினி. அடுத்தது கிளாஸ் வைஸான பிரைசஸ் டபிள்யூ அஸ்வின் ஜில், ஆர் அகல்யா, ஷியாலஞ்சினி, ஆக்சல் ஷானோ. கை தட்டுங்க. இரண்டாவது பிகினர் பி செக்ஷன் டீச்சர் முன்னால வாங்க. மிஸ்ஸஸ் மெர்சி பெஞ்சமின். அட்டெண்டன்ஸ் ஜேவி எமிமா, மார்க் பிரைஸ் ஜோசப். கிளாஸ் வைஸ் பிரைசஸ் சந்தோஷ், பெபின் ஷா. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வாங்குங்க. காஷ், ஜே ஜோசப், ஷெரிக் லக்வில். அடுத்த கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் மெர்சி. Blessing Assemblies of God பாஸ்டர்மாவுக்கு உச்சமா நன்றி. உச்சமால் கையெடு கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உள்ள பரிசுகளை பாஸ்டர் பிளசன் கிகின்ஸ் அவர்கள் முன்னால் வந்து கொடுக்கும்படி உற்சாகமாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அட்டெண்டன்ஸ் பிரைஸ் ஸ்டெஃபன் சாமுவேல், மார்க் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெனிபா, செகண்ட் பிரைஸ் ஷஃபிக் ஜோயல். ஜெனிபா, சஃபிக் ஜோயல். கிளாஸ் வாரியான பரிசுகள் ஸ்டெஃபன் சாமுவேல், சஃபிக் ஜோயல், ரித்திக் ராஜன். அட்டெண்டன்ஸ் ஹைஷா, மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் ஆகாஷ், செகண்ட் அஹிஷா. அடுத்ததா கிளாஸ் பிரைசஸ் ஆகாஷ், ஜெனிஃபர். ரெண்டு பேரும் வந்து வாங்கிக்கோங்க. ஆட்லின், சஜ்லா. அடுத்த அஹிஷா, ரமிதா, மர்ஷா, ஆஸ்டின்,
அடுத்து ஷெரின் லக்ஸி. டீச்சர் குச்சமார் கையெடு கொடுங்க. கப்புகளும் கரண்டிகளும். நம்ம சபைக்காக ஒரு பரிசை எல்லா வருஷம் வாங்குறது வழக்கம். இந்த வருஷம் நாம சபைக்காக ஒரு சின்ன பரிசை வாங்கியிருக்கிறோம். அதை சபைக்காக ஒரு எட்வர்ட் அவர்கள் முன்னால் வந்து அதை வாங்குவாங்க. உற்சாகமா கைதட்டுங்க. நம்ம சபைக்காக அவருடைய கையில கொடுக்கிறோம். உற்சாகமா கைதட்டிக்கோங்க. வெரி குட், வெரி குட். அடுத்ததாக போட்டிகளுக்கான பரிசு. செக்ஷன் லெவல்ல நம்ம போட்டிகள் நடத்தினோம். அதுக்கான பரிசு ப்ரீ பிகினர் எலின் ஜோவிட்டா சிங்கிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஷானா செகண்ட் பிரைஸ். ஓடி வாங்க, கை தட்டுங்க, பெரியவங்க எல்லாம் உற்சாகப்படுத்துங்க. இது நம்ம சர்ச்ல நடத்தினது இல்ல, செக்ஷன் அளவுல பல சபைகளுக்கு முன்னால வேற ஜட்ஜஸ் போட்ட மதிப்பெண்கள் படி இந்த பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. பிரைமரி எமிமா ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஜோசப் ஆகாஷ் செகண்ட் பிரைஸ். இன்டர்மீடியட் ரமிதா ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஷெரின் லக்ஸி செகண்ட் பிரைஸ். நம்ம பிள்ளைகள் வசனத்தை படிச்சு சொன்னவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கிறோம். அது டீச்சர்ஸ் தான் அந்த பரிசை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் பேசிஸ் அந்த பரிசு நம்ம கொடுத்து அவங்க உற்சாகப்படுத்துறோம். ப்ரீ பிகினர் உச்சமா கைதட்டுங்க. எல்லா பிள்ளைகளும் வசனம் சொல்லவங்களுக்கு பரிசு கொடுப்போம். எலின் ஜோவிட்டா, யூனிஸ், கேரன், டிஃபானி. ஜோவிட்டா மட்டும்தான் இருக்கிறா. அடுத்த பிகினர் வகுப்புல எஃப்ரிம் எஸ் ஜோயஷ், ஆக்சல், ஷானா, அஸ்வின். வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கான பரிசு பிரைமரி ஏ ஷானோ ஷியாலஞ்சினி, பிரைமரி பி ஜோசப் எமிமா ஆகாஷ், ஜோசப் எமிமா ஆகாஷ். ஜோசப்க்கு வந்து அது அவங்க டீச்சர் வந்து அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த பரிசை கொடுத்துருக்காங்க. ஜோசப் அவனுக்கு அவன் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினால டீச்சர் அவங்க ஸ்பெஷல் பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. உற்சாகமா கையெடு கொடுக்கலாமா? வெரி குட். ஜெனிஃபா, அஹிஷா. ஸோ பிரைஸ் கொடுத்து இவ்வளவு முடிவடைந்திருக்கிறது. நாம சீக்கிரமா முடிக்க போறோம். குறிப்பாக இந்த முறை நம்முடைய செக்ஷன் அளவில் நடந்த எக்ஸாம் பிரதேச அளவில் வெற்றி பெற்ற அன்பு பிள்ளைக்கு நான் உற்சாகம் வாழ்த்துறோம். குறிப்பாக ஜோசப் அவன் அதிகமான மார்க் வாங்கி நம்ம செக்ஷன் அளவில் நல்ல மதிப்பெண் வாங்கி இருக்கிறதுனால செக்ஷன் அளவிலேயே நம்முடைய சபை தான் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. அவன் நல்ல மார்க் வாங்கி இருக்கிறான். ஸோ ஜோசப் உற்சாகமா ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்க போறோம். உற்சாகமா கைதட்டலாமா? வெரி குட். உற்சாகமா கைதட்டலாம். அது போலவே சபையில 2ஆம் இடத்தை பிடித்த ஷியாலின்சினி அவர்களுக்கு உற்சாகமா பரிசு கொடுக்க போறோம். உற்சாகமா கைதட்டுங்க. ஒரு அவார்டு கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துறோம். உற்சாகமா கைதட்டுங்க. வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோ ஒரு விஷயம் நம்மள எளிமையில் இருக்கலாம். உங்களுக்கு நன்றி. நாம ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய போறோம். சோ இந்த லாஸ்ட் ஜெபத்தை பாஸ்டர் பிளசன் டி கிகன்ஸ் அவர்கள் ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி. இம்மட்டும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தந்தார். விசேஷமாய் பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படவும் பரிசுகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் கரங்களை ஆமென் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஒரு சில நிமிடங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருக்கட்டும். எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் கூட இருந்தபடியால் நன்றி ஆண்டவரே. விசேஷமா இந்த புரோகிராமை நீர் ஆசீர்வாதமாக்கி தந்தபடியால் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி ஆமென் உம்முடைய கரத்துக்குள் நீர் மறைத்து வெளிப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் சாட்சியாக்குவீராக. ஒவ்வொரு பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சபை ஒரு சாட்சியுள்ள சபையாய் ஆமென் அநேகரை ஆதாயப்படுத்துகிற சபையாய் தொடர்ந்து உமக்காக உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள சபையாய் காணப்பட நீ உதவி செய்யும். விசேஷமா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிற புதிய வருடம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் மாறட்டும். நீரே கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மீதமுள்ள நேரங்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும் தொடர்ந்து நடத்துவீராக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே வசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் இன்னும் சதா காலங்களிலும் இந்த எல்லா பிள்ளைகளோட குடும்பத்துக்காக நன்றி சொல்றோம். ஜெயம் கொடுக்க தேவனுடைய கரங்களை வைத்து நல்ல சொல்றோம். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல். ஹல்லேலூயா. இது சத்தம் ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.